மே தின வரலாறு. சென்னையின் அடையாளமாக விளங்குகின்ற காலப்பதிவுகளில் முக்கியமான ஒன்று உழைப்பாளர் சிலை. பெரும் தலைவர்களுக்கு மட்டுமே சிலைகள் உருவாக்கப்படும் நிலையில் அடித்தட்டு வர்க்கமாயினும் நாட்டையே தாங்கி தோளில் சுமக்கும் உழைப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அது. அத்தகைய உழைப்பாளர் நண்பர்களின் மகத்துவத்தை கொண்டாடும் நாள்தான் உழைப்பாளர் தினம் என்னும் மே தினம். இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் இயங்க மனித உழைப்புதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் ஒருவர் எதற்காக உழைக்கிறார்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. நாள் முழுக்க உழைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? பெரும்பாலான நிறுவனங்களில் 8 மணி நேரம்தான் வேலை நேரம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கேற்பதான் ஊதியமும் தரப்படுகிறது. இந்த 8 மணி நேர வேலை என்பது, அதற்கேற்ற ஊதியம் என்பதும் எங்கே, எப்போது, எதற்காக, எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? மிக முக்கியமான வரலாறு இது. அதுதான் தொழிலாளர் தினமான மே தின வரலாறு. 1880 ஆண்டுகளில் அமெரிக்காவில் தொடங்கி 1890 ஆண்டுகளில் பாரிஸில் உருவானதுதான் உலக தொழிலாளர் தினம். அதாவது மே 1 பள்ளி விடுமுறை காலத்தில் வருவதால் பலருக்கும் இந்த நாளை பற்றி பெரிதாக யோசிப்பதில்லை. மற்ற விடுமுறை நாட்களைப் போல இதுவும் ஒரு விடுமுறை நாள் தான் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய உழைப்பாளர்கள் முற்காலத்தில் 18 மணி நேர வேலை வாங்கப்பட்டனர். இதை எதிர்த்து தாங்கள் உழைக்க வேண்டிய நேரத்தை 8 மணி நேரமாக வரையறுத்து அதற்காக போராடி அந்த உரிமையை பெற்ற நாளே மே தினம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மேற்கு நாடுகளில் ஒரு கொடுமையான வழக்கம் இருந்தது. நாளொன்றுக்கு 12 முதல் 18 நேரமும் சில சமயங்களில் 20 மணி நேரமும் வேலை செய்யும்படி தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர். இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் இதற்கு எதிராக போராடியது. நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்யும் உரிமை தொழிலாளர்களுக்கு வேண்டும் என்பதுதான் அந்த இயக்கத்தின் கோரிக்கை. 1832 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனில் கப்பலில் பணியாற்றிய தச்சு தொழிலாளர்கள் 10 மணி நேர வேலையை கோரிக்கையாக முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர். அதுபோல பெடரல்பியாவிலும் பென்சில்வேனியாவிலும் இந்த கோரிக்கை முன்வைத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டமைப்பு 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. தொடர்ச்சியாக இயக்கங்களையும் நடத்தியது. இது மிகப்பெரிய தொழிலாளர் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது. கருப்பு அடிமை தினம் ஒழிக்கப்பட்டதன் பின்னணியிலேயே இந்த இயக்கம் வலுப்பெற்றது. அதற்கு முன்பு கருப்பு அடிமைகள் தாங்கள் இறக்கும் வரை ஒரு எஜமானனின் கீழ் உழைத்து ஒடுங்கி துன்புறுத்த வேண்டியிருந்தது. அந்த கூட்டமைப்பு மே 1 1886 அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. இந்த இயக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாகும். அனைத்து உழைப்பாளர் நண்பர்களுக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள்.